வணக்கம். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். என் பேர் முத்துமணி. நாகசித்தர் அப்பா கோயிலுக்கு வந்தோம். வந்ததில் எங்களுக்கு நாங்கள் நினச்சதெல்லாம் நடத்தி வைக்கிறாங்க அம்மா. என்னென்ன கோரிக்கை வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அப்பா சொல்கிறாங்க, உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் அம்மாட்ட சொல்லி தீர்வு கேளுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லி அம்மாட்ட நாங்கள் தீர்வு வைக்கிறோம். அதாவது பௌர்ணமிக்கு வந்தோம். எனக்கு எப்படி வந்தேன்னு சொன்னால், செல்விக்கான்னு சொல்லி ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வராங்க தூத்துக்குடியிலேருந்து. நாங்கள் வேனில் வரோம். ஒரு 20-25 பேர் மாதம் பௌர்ணமிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். வந்தோன்னா இங்கே எனக்கு எது சொல்ல என்ன செய்யன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நான் இப்போ ஒரு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன்னா நான் அப்பா சொன்னாங்க, அவர் எங்ககிட்ட காணிக்க கேட்கல, ரூபா கேட்கல, பணம் கேட்கல, எதுவுமே எங்ககிட்ட கேட்கல. அவர் கண்ணீர் சிந்தி அம்மாட்ட முறையிடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 5 பைசா எங்ககிட்ட கேட்கல. உங்களால் முடிஞ்சது என்னவோ கண்ணீர் மாத்திரம் சிந்தி கேளுங்க. கண்ணை மூடி கண்ணீர் சிந்தி அம்மாட்ட என்ன வேணுமோ கேளுங்க. என்ன கஷ்டத்தோட வந்தீங்களோ அந்த கஷ்டத்தை பூரா அம்மாட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் மாதம் வந்திருக்கும் போது நான் நிறைய கஷ்டப்பட்டிருந்தேன். நிறைய அதாவது குடும்பத்தால கைவிடப்பட்டேன். கணவர் இறந்துட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு பெருக்கி வந்தேன். ரூபாலாம் நிறைய வெளியே கிடந்துச்சு. யார்த்தையுமே சொல்லலை. நான் என்னை கூட்டிட்டு வந்தவங்க கூட எங்க இப்படி சொல்லுமா செய்யுமான்னு கூட நான் சொல்லலை. ஆனா நான் தனியா உட்காந்து அழுதேன். அழுதி அம்மாட்ட வேண்டிட்டு போனேன். அப்பாட்ட கூட நான் சொல்லலை. அப்பாவெல்லாம் எனக்கு அப்போ கூட அறிமுகமே தெரியாது. சாமியை கும்பிட்டு திருநெறி மரத்துல தான் பூசிட்டு போனேன். மறு மாசமே எனக்கு வெளியில இருந்த ரூபாயெல்லாம் எனக்கு வந்துச்சு. என் வீடு அலையும் குறையமா கட்டி கிடந்துச்சு. வந்தவங்க எல்லாம் கட்டாம போட்டு போனாங்க. கொத்தனார்லாம் சண்டை போட்டு போயிருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கு யாருமே கை கொடுக்கல. கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாருமே கை கொடுக்கல. அந்த டைம்ல நான் அனாதையான இந்த மாதிரி நின்னேன். அப்பாட்ட உட்காந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். அப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு. அப்ப நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லிருட்டாமான்னு கேட்டாங்க. அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு. நீ வாலிய பிள்ளையில இருந்து கஷ்டப்பட்டதுல இருந்து நான் வாலிய பிள்ளையில எங்க அம்மா வீட்டுல கஷ்டப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கப்பான்னு தான் சொன்னேன். நான் என்னென்ன கஷ்டப்படுறேன்னு அதை ஃபுல்லா சொல்லிட்டாங்க. அப்பா சொன்ன உடனே நான் அம்மாட்ட இப்படி வேண்டிட்டு போனதுல மறு மாசமே நான் சாட்சி சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, எனக்கு அம்மாட்ட நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி வேண்டிட்டு போனேன். நான் யார்த்தையும் மனுஷத்தை சொல்லல, அப்பாட்ட சித்திரப்பட சொல்லல, யார்த்தையுமே நான் சொல்லல. நானும் அம்மாட்ட அழுது கண்ணீர் சிந்தி அழுது வேண்டிட்டு போனேன். ஆனா எல்லாத்தையுமே அம்மா நிறைவேற்றி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு இருக்கேன். என் தம்பி இந்த மாதிரி ரொம்ப ஆபரேஷன் பண்றதுக்கு ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சிருந்தோம், நரம்பு எடுக்கிறதுக்காக. அதுக்கு கூட நான் மதுரை ஜிஹெச்ல இருந்து அப்பாவுக்கு போன் பண்ணேன். அப்ப கூட அப்பா எந்த நேரம் போன் பண்ணாலும் அப்பா எடுப்பாங்க. சித்திரப்பா எந்த நேரம்னாலும் போன் பண்ணாலும் எடுப்பாங்க. உடனே எடுத்து அப்பாட்ட சொல்லி இவனுக்கு பூஜைக்காக வைக்க சொன்னேன். அதையும் அப்பா பூஜையில வச்சு அவன் நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி இப்ப 2-3 மாசம் ஆகுது. அவனும் நல்லபடியா வீட்டுல இருக்கான். அவனுக்கு 2 பொட்ட பிள்ளைங்க இருக்கு, தேனியில இருக்கான். அது ஒவ்வொரு குறையும் என் குடும்பத்துல என்னென்ன நடந்துச்சோ அதை ஃபுல்லா அம்மாட்ட சொல்லி நான் அழுதுருக்கேன். அம்மாட்ட சொல்லி அழத்தான் சொல்றாங்க. எங்கிட்ட காசு கேட்கல, பணம் கேட்கல, இவ்வளவுதான் தாமா, ஒரு 5000 ரூபாய் கொடுமா, 10,000 ரூபாய் கொடுமா, நான் இதை தீர்த்து வைக்கிறேன். அப்பெல்லாம் அப்பா சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எங்கிட்ட சொல்லல, இனிமேலும் சொல்ல போறது கிடையாது. ஆனா அப்பா சொல்ற ஒரே வார்த்தை, உங்க மனசை திறந்து கண்ணீர் சிந்தி வேண்டுங்க, உங்க குறைகளை அம்மாட்ட சொல்லுங்க, கண்ணீர் சிந்தி வேண்டுங்கன்னா இப்ப வரைக்கும் சொல்றாங்க. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல எல்லாத்துலயும் சொன்னேன். என் தங்கச்சி ஒருத்தி வந்திருந்தா, அவளை 3 மாசமா நான் கேட்டேன், எனக்கு இப்படி இருந்துச்சு பாப்பா, இப்படி நடந்துச்சு, நீ வரியா இல்லையான்னு சொல்லி 3 மாசம் அவ அப்படியே தடங்கள் வந்து வராம இருந்தா. ஆனா அதுக்கப்புறம் 3-4வது மாசம் வந்தா. இந்தா இருக்கா, இங்க வா, இவதான் இதுக்கு சாட்சியே. இவதான். இவளையும் வலுக்கட்டாயமா தான் இழுத்துட்டு வந்தேன். இவ பட்ட கஷ்டத்தை இவ சொல்லுவா. நான் அம்மாட்ட கூட்டி கொண்டு விட்டேன். உன் குறைய அம்மாட்ட சொல்லுன்னு தான் சொன்னேன். ஆனா அவ மனசுல என்ன வேண்டுனாலும் என்ன செஞ்சாலும் அது எனக்கு தெரியாது. அவ கஷ்டம் எனக்கு நிறைய தெரியும். அம்மாட்ட வேண்டிட்டு போன்னு தான் சொன்னேன். அவ வேண்டுனா அவளுக்கும் அம்மா பரிபூர்ணமா அருள் செஞ்சிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் அம்மா தான் துணையா இருக்கிறாங்க. கூட பிறந்தவங்க யாரும் எனக்கு துணை கிடையாது. நான் இப்ப அனாதைய மாதிரி தான் உட்காந்துருக்கேன். அனாதைன்னு சொல்ல மாட்டேன். என் அம்மா கூட உட்காந்துருக்கேன். என் அம்மா கூடயும் அப்பா கூடயும் நான் உட்காந்துருக்கேன். ஓம் சக்தி நாகசிவசக்தியே போற்றி. ஓம் சக்தி நாகசிவசக்தியே போற்றி. ஓம் சக்தி நாகசிவசக்தியே போற்றி.